சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஏற்படக்கூடிய புண் ஆறுமா ஆறாதா அப்படின்றத பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன காயத்தோட ஓட்டோட்டமா ஓடிடுவாங்க. ஓடியாந்தா பதட்டப்படாதீங்க, அது ஒன்றும் பெரிய காயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போதைக்கு இல்லைங்க சார், எனக்கு டயபெட்டிக் இருக்கு, நான் சுகர் பேஷண்ட், ஸோ அதனால எனக்கு ஆறவே ஆறாது, காலை எடுத்துருவாங்க அப்படின்லாம் பயந்துட்டு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எந்த மாதிரி காயம்லாம் இருந்தா பாதிப்பு ஏற்படுத்தும், அது ஆறதுக்கு லேட் ஆகும் அப்படின்றத பத்தி இந்த காணொலியில பார்ப்போம். ஸ்மால் இன்ஜுரிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆயின்மெண்ட்டை கொடுத்து நீங்க வீட்லயே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க சார், நான் ரெகுலர் ட்ரெஸ்ஸிங் வரேன், எனக்கு மட்டும் ஆத்தி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதே ஒரு கேங்க்ரீனோ அல்லது டயபெட்டிக் அல்சரோ இருக்குன்னா அந்த பேஷன்ஸ் நீங்க ரெகுலர் ட்ரெஸ்ஸிங் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஓரல் இன்டேக் மெடிசன்ஸும் எடுத்தாதான் சீக்கிரம் ஹீல் அவுட் ஆகும் சொல்லும்போது, இல்ல எனக்கு பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு என்ன அந்த காலில் மட்டும் கொஞ்சம் கருப்படிச்சு போய் கிடக்கிறத தவிர மற்றபடி வலியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 months 3 months அப்புறம் பார்த்தாங்கன்னா வலி ரொம்ப இருக்குன்னு வருவாங்க. அப்போதைக்கு அந்த கேங்க்ரீன் ஆன பிளேஸை பார்த்தோம்னா ரொம்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போது உள்ள மேகோட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அதாவது புழு வச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு ஹோல், பெரிய ஹோல் போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆம்பிடேட் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு. டயபெட்டிக் உன் லேட்டா ஹீல் ஆகிறதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை பத்தி பார்ப்போம். இதுக்கு மெயினான ரீசன் டயபெட்டிக் நியூரோபதி அண்ட் வாஸ்குலோபதின்னு சொல்லுவோம். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்றது ஃபர்ஸ்ட் சுகர் பேஷண்ட் அவங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை தான் ஃபுல்லா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வாஸ்குலோபதி அப்படின்னா அவங்களுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை அதுல சர்க்குலேஷன்ல ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் ஏற்படுறதுனால மேபி அதனால அந்த இடத்துக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ சரியா இல்லாதனால கேங்க்ரீன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அந்த கேங்க்ரீன் ஃபார்ம் ஆனது அதாவது இந்த பிளாக் கலர்ல மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஆயிடும். ஸோ மெயினா இது எந்த ரீஜன்ல வரும்னு பாத்தீங்கன்னா டோஸ்லயும் ஃபிங்கர்ஸ்லயும் தான் மெயினா வரும். அதுக்கப்புறம் தான் அதர் பார்ட்ஸ் தான் வரும். ரத்த சர்க்கரையின் அளவு ரொம்ப அதிகமா இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய நாள்பட்ட புண்ணோ அல்லது டயபெட்டிக் அல்சர்ஸோ இருக்கு அப்படின்னா அதுக்கு போகக்கூடிய ரத்தம் ரொம்பவும் திக் ஆயிடும். ஸோ அதனால அந்த பிளட் ஃப்ளோ கம்மி ஆயிடும். சரிங்களா? இப்ப நார்மலா ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படின்னா அதுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கு அப்படின்னா அதுல உள்ள ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கூட சண்டை போட்டு ஈஸியா ஹீல் அவுட் பண்ணிடும். இப்ப இவங்களுக்கு பிளட் திக்கா இருக்கிறதுனால பிளட் ஃப்ளோ ரொம்பவும் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால ஈஸியா ஹீல் அவுட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு டைம் எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோவே இல்லாம இருக்கும். சோ அதனாலதான் அவங்களுக்கு அந்த புண் ஆறாம இருக்கு. அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கவங்க, சுகர் லெவல மெயின்டைன் பண்ணாம இருக்காங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு நாள்பட்ட புண்ணோ அல்லது கேங்க்ரீன், டயபெட்டிக் அல்சர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதை ப்ராப்பரா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம இருக்கிறதுனாலதான் அவங்களோட காலில் ஆம்பிடேட் பண்ணி எடுக்கிற மாதிரி வெட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி இருக்கு. இப்ப ரிசர்ச் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால எவ்ரி 30 minutes ஒன்ஸ் ஒருத்தருக்கு ஆம்பிடேட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ நார்மலா ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ எல்லாம் நல்லா இருக்கும். சோ அவங்க இந்த மாதிரி காலை வெட்டி எடுத்துருவாங்களா இல்ல இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்லாம் பயப்பட தேவை கிடையாது. இதுவே ஒரு அவங்களுக்கு கேங்க்ரீன் இருக்கு, பிளட் ஃப்ளோ நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கு, கேங்க்ரீன் மாதிரிலாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அவங்க ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பிடேஷன் எல்லாம் பண்ண தேவையில்லை. சோ இதோட சிவியாரிட்டி புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் பேஷன்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத பத்தி பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் மருத்துவர்.